நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சு இல்லையாங்க, 7 மணி ஆயிடுச்சு. நீங்க எழுந்துட்டீங்களா? ஜெபமெல்லாம் முடிச்சாச்சா? ஆண்டவரோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கும் விதத்துல தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் ஏதாவது வெளிநாடுகள்ல இருந்தா இது மத்தியானமோ சாயங்காலமோ இல்ல வேற எந்த நேரமோ அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு எல்லா நேரமுமே ஏற்ற நேரம்தான். சில நிமிட நேரம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? உம்முடைய வார்த்தையோடு எங்கள் நாளை ஆரம்பித்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உம்முடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? தூங்கி எழுந்தாச்சா? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? நிறைய பேருக்கு தூக்கமே பிடிக்கிறதில்ல. இன்னும் எத்தனையோ பேர் தங்களுடைய கண் பார்வையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிக்கணக்கா அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதால சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை, பெரியவங்களுக்கும் கூட பவர் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கான். நம்முடைய கண்களுக்கு ரெஸ்ட் அவசியங்க. சரி, உங்களுக்கு கண் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வரும்ல? அதாங்க, நீங்க எப்பாவது உங்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிற தேவனிடத்துல நன்றி சொல்லியிருக்கீங்களா? நமக்கு கண்கள் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அதாவது பார்வை இருக்கு, கண்கள் நல்லா தெரியுது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், கண் பார்வை இல்லாதவரோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது. நீங்க நல்லா கண்ணை மூடிக்கோங்க. உங்க கண்களுக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாருங்க. இருளை தவிர வேற எதுவும் இருக்காது. நம்ம அட்லீஸ்ட் மத்தியில பார்க்கிறதுனால கண்கள் மூடி இருந்தாலும் சிலவற்றை யூகிக்க முடியும். ஆனால் சில பேர் பிறப்பிலேயே கண் பார்வையற்றோரா இருக்கிறாங்க. அவங்க எப்பவும் எதையும் பார்த்ததில்லை, கலர் பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை. அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவு நேர்த்தியான சரீரத்தை அருளி இருக்கிறார். எல்லா அவயவங்களையும் நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் கண்களை அலங்கரிக்கிறதுக்கு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆர்டிஃபிஷியலா என்னென்னமோ மையெல்லாம் போட்டு கலர் பண்ண முயற்சி செய்யறாங்க. ஆனால் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனவே உன் கண்களுக்காக தேவனை துதிக்க வேண்டும். உன்னுடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கணும்னு, தேவனுடைய வார்த்தைகளையே படிக்கணும்னு, தேவன் செய்த சிருஷ்டிகளை எல்லாம் கண்டு தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் சொன்னார் தம்முடைய மலை பிரசங்கத்தில். பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. நம்மை சுற்றி எத்தனையோ விதமான விளக்குகள் இருந்தாலும், எத்தனையோ லைட்ஸ், எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? விளக்குகள்லாம் இருந்தாலும் நம்முடைய கண் பார்வையற்றதா இருந்தா எல்லாமே இருளாகத்தானே இருக்கும். சோ சரீரத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பது கண்ணாக இருப்பதுனாலே உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அந்த இருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். நிறைய பேருக்கு ஆக்சுவலா நன்றி உணர்வே இல்லைங்க. ஆண்டவர் அருளி இருக்கிற இந்த கண்கள், இந்த செவிகள், நம்முடைய வாய், இன்னும் நம் சரீரத்திலே வெளியரங்கமாய் தெரிகிற அவயவங்கள் மாத்திரமின்றி அற்புதமான சிருஷ்டி. சரீரத்தில் லங்ஸ், கிட்னிஸ், லிவர், நர்வ் சிஸ்டம், போன்ஸ், எல்லாமே கூட நம்மை இப்படி வைத்திருக்கிறது. இவ்வளவு ஆரோக்கியமாக, இவ்வளவு சமர்த்தர்களாக, திறமையுள்ளவர்களாக இத்தனை விஷயங்களிலே நாம் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அது காரணம் தேவன் அருளியிருக்கிற விலையேற பெற்ற இந்த சரீரம்தான்.
என்பதை எத்தனை பேர் உணர்ந்து உங்கள் சரீரத்தை தேவனுக்காக பயன்படுத்துகிறீர்கள்? உன் கண்கள் தேவனுடைய வெளிச்சத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம். ஒருமுறை ஆண்டவர் எரிகோவின் வழியாய் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது 2 குருடர்கள், பார்வையற்றவர்கள் அவர் பின்னாலே வந்தார்கள். பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். சாதாரணமாக பார்வையற்றோருக்கு வசதியாக இருக்கும் வகையிலே அவர்களுக்கான பிரெய்லி என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது அதை வைத்து அவர்களால் வாசிக்க முடியும், பைபிளை வாசிக்க முடியும், எஜுகேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். தே ஆர் பிளஸ்ட் ஆஃப் கோர்ஸ். அவர்களில் சிலர் உண்மையாகவே நல்ல பாடகர்களாக அருமையாக பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் பிசிக்கல் சரீர பிரகாரமான கண்களை குறித்து சொல்லவில்லை. நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமான பார்வை, மனக்கண்கள் இருக்கின்றன. அந்த கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது அவர்கள் சத்தத்தை அவர் கேட்டு இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள். இயேசு நின்று யாருக்காக? யாரோ 2 யாசகர்களுக்காக, பார்வையற்றோருக்காக. அவர்கள் சத்தத்தை கேட்டு நின்று தம்மிடத்தில் அழைத்து, ஆஹா, நீ கூப்பிட்டால் நிற்கிற தேவன், உன்னை தம்மண்டை அழைக்கிற தேவன், உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா. இன்றும் கூட உங்களுக்கு ஏதோ குறைபாடுகள் இருக்கிற போது, அது சரீர பிரகாரமாகவோ, ஆவிக்குரிய பிரகாரமாகவோ, மனோரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, அல்லது பார்வை குறைபாடே இருந்தாலும் கூட, அல்லது அஞ்ஞானமாக இருந்தாலும் கூட, அறிவில்லை எனக்கு, ஞானமே இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள் அல்லவா? பணமே இல்லை எனக்கு, பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று அநேகர். அப்ப இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்கள். உனக்காக அவர் நிற்பார். அதோடு உன்னை அவர் அழைப்பார். நின்று தம்மிடத்தில் அவர்களை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். என்ன வேணும் ஐயா? என்ன வேணும்னு தெரியாதா? கண் பார்வை இல்லாதவங்கள சில பேருக்கு இன்னைக்கு இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறவர்கள் எல்லோருமே கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கேட்கறதே கிடையாது. இந்நாட்கள்ல குருடர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டா, ஒரு மினிஸ்டராவோ அல்லது ஒரு அதிகாரியாவோ பணக்காரனோ, அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஐயா, எனக்கு ஒரு நல்ல குச்சி வேணும், இல்லைன்னா நல்ல வண்டி வேணும், எனக்கு ஒரு நல்ல கண்ணாடி வேணும், அல்லது எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும், எனக்கு பணம் வேணும், நான் போஷிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, கண் பார்வை வேணும் அப்படின்னு கேட்பாங்களாங்க? மனிதன் பணம் வேணும் அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கானே தவிர, ஆபரேஷன்னா பணம் அவசியம், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பணம் வேணும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் வேணும், அதை இதை வாங்கணும் அப்படின்னா பணம் அதுக்கு அவசியம் அப்படி நினைக்கிறோமே தவிர, பணம் தர முடியாத அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நாம் கேட்கிறவைகளை காட்டிலும் பெரியவைகளையே நமக்கு தர விரும்புகிறார். என்ன வேண்டும் என்று கேட்டபோது, எங்களுக்கு பார்வை வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும்னு கேட்டாங்களா. இன்னொரு விதமா சொல்லணும்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பார்க்க வேண்டும். எதற்காக கண்கள்? உம்மை காண்பதற்கு. தயவுசெய்து அனுதின தியானத்தை கேட்கிற அனைவரும் கவனிங்க. உங்களுக்கு தரப்பட்ட கண்கள் எதற்காக தரப்பட்டிருக்கின்றன? உலகத்தை பார்த்து பூரிப்பதற்காக அல்ல, பாவத்தை பார்த்து அதன் பின் ஓடுவதற்கு அல்ல. பாவத்தை விடவே முடியாத கண்களை உடையவர்களாக இந்த உலகத்தில் இருப்பவர்களைப் போல வாழ்வதற்காக அல்ல. வீணானவைகளை கண்டு ஆசைப்பட்டு பாதாளத்திற்கு சிக்கிக் கொள்வதற்கல்ல தேவன் நமக்கு கண்களை அருளி செய்திருப்பது. ஆண்டவரே, என் கண்கள் உம்மை பார்ப்பதற்கு சகாயம் அருளுங்க. காணாமல் இருக்கிற தேவனை காணும்படியான மனக்கண்களை எனக்கு தாரும். நமக்கு ஆவிக்குரிய கண்களை தேவன் அருள வேண்டும் என்று. சரீரத்தின் கண்கள் நன்றாகவே இருக்கலாம், கண்ணாடியே கூட அவசியமில்லாத அளவுக்கு நல்ல பார்வையோடு கூட நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் மனக்கண்கள்
தேவனை பார்க்க முடியாதவர்கள், கிறிஸ்துவின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள். எவ்வளவு நல்ல பார்வையிடர்களா இருந்தாலும் அவங்க குருடர்கள் தான், பார்வையற்றோர் தான். அநேக நேரங்களில் நாம் வெளியரங்கமானவைகளை பார்க்கிறோமே தவிர தேவனுடைய அற்புதங்களை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. அதனால் ஒருமுறை தாவீது இப்படி ஜெபித்தான், உம்முடைய நியாயப்பிரமாணத்திலேயே அற்புதமான காரியங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும். பார்க்கலாமா? 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 119, 119வது சங்கீதம், ஜஸ்ட் a minute, 18வது வசனம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், அதில் அதிசயமான காரியங்கள் இருக்கின்றன. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய மேன்மையை உணர முடியும், தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியும். அதனால்தான் பைபிள் வாசிக்கும் போது எத்தனை பேர் பரவசத்துக்குள்ளாகிறீர்கள், சந்தோஷப்படுகின்றீர்கள், மகிழ்ச்சி அடைகிறீர்கள், பெரிய தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கவனிங்க, ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும் இந்த எழுத்துக்கள் அல்ல, உன் மனக்கண்கள் திறக்கப்படுகிற வேளையில் நீ வேதாகமத்தை, தேவனுடைய புத்தகத்தை வாசித்தால் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் உன்னால் பார்க்க முடியும். அதேபோல்தான் தாவீது சொல்லுவான், உம்முடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கிற போது ஆச்சரியமும் பயமும் உண்டாகிறது என்று. தேவனுடைய சிருஷ்டியை நாம் பார்க்க முடிகிறது, அவருடைய அன்பை நம்மால் உணர முடிகிறது. நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க, இதை கதவுக்கு மாதிரி. நிறைய பேர் இந்த உலகத்திலே தேவனுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு அந்த உணர்வு உண்டாகாது. ஏனென்றால் இந்த உலகத்திற்குரியவைகள் அவிசுவாசியாயிருக்கிறவர்களுடைய மனக்கண்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்குகிறது. வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சுவிசேஷத்தின் சத்தியங்கள், அந்த சுவிசேஷ காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் இருக்கிற ரகசியங்களை, சத்தியங்களை, மகிமையை, தனித்துவத்தை காணக்கூடாதபடிக்கு. கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறான். சரீரத்தின் கண்கள் நன்றாக இருக்கிறதானால் மனக்கண்களோ மூடப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் தேவனுடைய காரியங்களை எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. தேவனுடைய பெரிய காரியங்களை குறித்து யூகிக்கவே முடியாது சிலரால். அது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும், தேவன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சிலரை கூட நாம் கவனிக்கிறோம் இல்லையா? என்றால் அவர்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறதுனாலே, ஒரு அற்புதமான வண்ண ஓவியத்தை கொண்டு வந்து ஒரு குருடனுக்கு முன்னால வைத்து இந்த படம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னா அவரால் பார்க்க முடியுமாங்க? அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு பார்வையற்றவர் என்ன பக்கத்துல சத்தம் கேட்குதுன்னு கேட்டார். இப்ப பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, பக்கத்துல ஒரு கொக்கு வந்திருக்கு அப்படின்னு. சரி, கொக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாரா? அவருக்கு எப்படின்னு சொல்ல முடியும்? அவர் மண்டை உடைச்சிட்டார் பாவம். சுவத்துல சுண்ணாம்பு அடிக்கும் போது வெள்ளையா இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்கும்னார். சுவற்றில சுண்ணாம்பு அடிச்சா வெள்ளையா எப்படி இருக்கும்னு கேட்டாராம். அவருக்கு எப்படி பதில் சொல்றதே தெரியாம அவரை சுவர் பக்கமா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இதோ இப்படித்தான் இருக்கும்னு சொன்னப்போ கைகளால தடவி பார்த்துட்டு இப்ப புரிஞ்சிருச்சுன்னு சொன்னார். என்ன புரிஞ்சிருச்சு யோசிச்சு பாருங்க. சுவற்றை தடவினதுனால கலர் புரிஞ்சிருக்குமா? நம்ம எவ்வளவுதான் செவிடர் காதுல சங்கூதன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட அவர்களால புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நாட்களிலே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவோர் கூட பிசாசானவனாலே குருடர்களைப் போல இருக்கின்றார்கள். வீணானவைகளின் பக்கம் அவர்கள் பார்வையை திருப்பி விடுகிறான். இந்நாட்கள்ல நீங்க தேவனுடைய வாக்கியத்தில் இருக்கிற ஆச்சரிய காரியங்களை பார்க்க முடியுதா? கிறிஸ்துவுக்குள் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடிகிறதா? அவர் அருளுகிற அந்த பெரிய பிரகாசத்தினால் பரலோகத்தின் அதிசய ஆச்சரிய காரியங்களை
காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவையே நித்தியமானவை. தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய கிரியைகளை குறித்து நாம் அறிந்து கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வித்தியாசமானதா இருக்குங்க. பவுல் ஆண்டவரை துன்பப்படுத்தினான். பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை துன்பப்படுத்தினான். யூதா மதம்தான் உண்மையான மதம், அதோடு இயேசு கிறிஸ்து இரட்சகர் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்களை துன்பப்படுத்தினான், சிதறடித்தான், கொல்லுவதற்கும் கூட முயற்சி செய்த வேளையில்தான் ஆண்டவர் தரிசனம் தந்து பட்ட பகலில் ஒரு பெரிய வெளிச்சத்தால் பிரகாசித்த போது அவனுடைய மனக்கண்கள், சரீரத்தின் கண்கள் மூடப்பட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்டன. கிறிஸ்துவை கண்டபோது அவன் கண்ணை அடைப்பட்டு விட்டதான். ஒருமுறை அதை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அவனுக்கு கையிலாக கொடுத்துதான் அழைத்துக் கொண்டு போனார்கள். சரீரப்பிரகாரமான கண்கள் மூடப்பட்டன. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற போது பவுல் தன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றவருடைய நாமத்திலே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். அனனியா என்ற தேவதாசன் வந்து அவனுக்காக அங்கே ஜெபித்த போது 18ஆம் வசனத்தில், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாத்தீங்களாங்க, கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை கீழே விழுந்தன ஜெபித்த போது. மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு எல்லாமே மஞ்சளா தெரிகிற மாதிரி பிசாசானவன் நமக்கு இந்த உலகத்தை தாறுமாறாக காண்பிப்பதனாலே விலையேற பெற்றவைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிறோம். கேவலமானவைகளை, அருவருப்பானவைகளை தேடி அதில் மகிழ்ச்சியாயிருப்பதற்காக முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் உன் கண்களை தொடுகிற போது, அன்றந்த குருடர்கள் கூப்பிட்ட போது ஆண்டவர் வந்து அவர்கள் கண்களை தொட்ட உடனேயே அவர்கள் உடனே பார்வை பெற்றவர்களாய் அதை அருளி ஆண்டவரை கண்டார்கள். இயேசுவே, எங்கள் மனக்கண்களை திறப்பீரா, உம்மை பார்க்கிற கண்களை அருளி செய்வீரா என்று ஆண்டவரை கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எத்தனையோ தரம் இந்த சரீர பிரகாரமான கண்களால் காண்கிறவை எல்லாம் உண்மை என்று நம்பி ஈர்க்கப்பட்டு இதுதான் சுகம் என்று நினைத்துக்கொண்டு அஞ்ஞான திசையிலே வீணானவைகளைக் கண்டு அதன் பின் கேவலமாக ஓடுகிற நிலைமைக்குள்ளாக ஆளாயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறங்க ராஜா. கிறிஸ்துவில் உள்ள தனித்துவத்தை, மகிமை ஐஸ்வர்யங்களை காணக்கூடிய, எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாசஸ்தலங்களை பரலோகத்தின் பட்டணத்திலே பார்க்கக்கூடிய, சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி உயிர் தெழுந்து திரும்பவும் வரப்போகிற உம்முடைய வருகைக்காக எதிர்பார்க்கக்கூடிய பார்வையை எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலும் பிசாசானவின் காரியங்களை அகற்றி உம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் மனக்கண்களை தொட்டு திறக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு, அதேபோல் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும் அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவனுடைய ஆச்சரிய அதிசய காரியங்களுக்காக அவரை துதிக்கலாம். உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளலாம். நாளை காலை 7 மணிக்கான தின தியானத்திலும் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.